ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது நிறைய பதிவுகள் நான் போட்டுருக்கேன். இப்போ வந்துட்டு திங்கக்கிழமை, நாளைக்கு ஞாயிறு இல்லையா, திங்கக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம். இந்த பிரதோஷம் வந்துட்டு சிவராத்திரி வேற வருது. திதி இன்னைக்கு சிவராத்திரி 1, 2 பிரதோஷம், 2 சோமவாரம், அதாவது திங்கக்கிழமை இது வருது. எல்லாமே ரொம்ப விசேஷம். ஸோ இந்த வாட்டி நீங்கள் இந்த பிரதோஷத்தை தயவு பண்ணி யாருமே மிஸ் பண்ண வேண்டாம். இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேவர்களுக்கு ரொம்ப ஒரு பெரும் வியாதியெல்லாம் வந்து அவள் ரொம்ப நொந்து போயிருந்தா. அந்த அமிர்தத்தை கடையும் பொழுது அவள் வந்துட்டு இவர் அந்த விஷத்தை எல்லாத்தையும் இவர் குடிச்சிடுறாரு இல்லையா. அப்போ வந்துட்டு அவளுக்கு சடனாக ரொம்ப முடியாமல் போனதுனால அப்போ வந்துட்டு அவள் எல்லாரும் இவர்கிட்ட போய் முறையிடுறா. எங்களுக்கு ரொம்ப முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறா. அவர் அதுக்கு எப்போவுமே கெடுதலை தான் வாங்கிட்டு வர விஷத்தெல்லாம் அவர் குடிச்சிட்டு அமிர்தத்தை அவளுக்கு கொடுத்து அவள் அத்தனை பேரையும் அவர் குணமாக்கிடுறார். குணமான உடனேயே அவள் எல்லோரும் சந்தோஷமாக திரும்பி போயிடுறான். எல்லாரும் அது என்னவோ நம்ம பெரிய கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துவிட்டோம், நம்மளை வந்துட்டு சிவன் மீட்டு கொடுத்துட்டார் அப்படின்னுட்டு அவள் எல்லோரும் திரும்பி போயிடுறான். போனதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் அவளுக்கு தோன்றது, ஐயோ நம்ம அத்தனா பெரிய பெரிய ஒரு மரணத்திலேருந்து கஷ்டத்துலேருந்து நம்மளை இவர் காப்பாற்றிருக்கார், நம்ம இவருக்கு ஒன்றுமே செய்யலையே இவளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு அங்கே அவர்கிட்ட போய், உங்களுக்கு நாங்கள் ஏதாவது பூஜை பண்ணணும், நீங்கள் இத்தனை எங்களுக்கு பண்ணியிருக்கல, உயிரையே காப்பாற்றி கொடுத்துருக்கேள், எங்களுக்கு அத்தனை கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தோம் நாங்கள், அதனால் உங்களுக்கு நாங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவலோகத்தில் அத்தனை தேவர்களும் இவருக்காக ஒரு பூஜை கழிக்கிறார் சிவபெருமானுக்கு. அந்த தோஷம் தான், எல்லா தோஷமும் பிற அப்படின்னா சிறப்புன்னு அர்த்தம். அந்த தோஷங்கள்னால் எல்லாம் நீங்கி எடுத்து இல்லையா அவளுக்கு. அதனால இவருக்கு வந்துட்டு நல்ல ரொம்ப அழகான ஒரு பூஜை, சிறப்பான பூஜை வழிபாடு ஒன்று பண்ணுறாவா. அந்தனுடைய நேரம் தான் சாயங்கால வேளையில் தானே பண்ணுறாவா. அந்த நேரத்தில் வந்துட்டு சிவபெருமானை நம்ம நன்னா வேண்டின்றோன்னாக்கா அவள் பூஜை பண்ணின நேரம் தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ டெய்லி மந்த்லி ட்வைஸ் வந்துட்டே இருக்குது அது பாட்டுக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் நன்னா சிவபெருமானை வேண்டின்றேன்னாக்க, எஸ்பெஷலி உடம்பில் ஏதாவது பிரச்சனையோ இல்லை வேறு ஏதாவது உபாதைகள் இருந்தால் இல்லை ஆரோக்கிய கோளாறு ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் அது மாறும். ஏன்னா அவர்கள் உயிர் போகிற அளவில் தேவர்களுக்கு கஷ்டம் இருந்தபோது அவர் மீட்டு கொடுத்துட்டார் இல்லையா. அதே மாதிரி நமக்கு உடம்பில் என்னமாவது உபாதைகள் இருந்தால் கண்டிப்பான முறையில் அது மாறும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம என்ன ஒரு வேண்டுதலை வச்சாலும் அவர் அந்த பூஜையில் சந்தோஷமாக இருந்தாராம் அவள் அத்தனை பேர் வந்து பண்ணும் பொழுது. அதனால் நீங்கள் என்ன அந்த நேரத்தில் கேட்டாலும் உடனே அவர் அதை கொடுத்துருவார். ஸோ இந்த பிரதோஷ காலத்தை, அதுவும் இந்த மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணிக்கு மேலே வருது பற்றில, அந்த பிரதோஷ காலம் 4 மணிக்கு மேலே, அப்போ நீங்கள் சிவராத்திரி திதியில் வருது. ஸோ அப்போ நீங்கள் வேண்டியேன்னாக்கா ரொம்ப விசேஷம். அந்த மிஸ் பண்ணாமல் தயவு பண்ணி சிவன் கோவிலுக்கு போய் உங்களால் இந்த பூஜைக்கு இல்லை பூ வாங்கி கொடுக்குறதோ இல்லை வில்வம் வாங்கி கொடுக்குறதோ இல்லை இது சாம்பிராணி வாங்கி கொடுக்குறதோ உங்களால் என்ன முடியுமோ, இல்லை அவளுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்கோ சிவபெருமானுக்கு, அப்படி இல்லைனாக்கா இதுக்கு அபிஷேகத்துக்கு என்னமாவது கொடுங்கோ, இல்லை நெய்வேத்தியத்துக்கு என்னமாவது கொடுங்கோ, உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுத்து நீங்கள் நன்னா வேண்டிட்டு வந்தேன்னா, ஏதோ இந்த வந்துட்டு திங்கக்கிழமை ஆகிட்டு சிவராத்திரியும் வருது அண்ட் பிரதோஷமும் வருது. இது ரொம்ப விசேஷமான பிரதோஷம், ரெட்டிப்பு பிரதோஷம். இப்போ 1 கொடுத்தாருன்னா 2 வரும். இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லுங்கோ. ருத்ர மந்திரம். நமஸ்தே அஸ்து பகவன்ன விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரகம்பிரகாய திரிகராந்திரகாய திரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய விருத்தியஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமகா. இதை நீங்கள் சொன்னேன்னாக்க ரொம்ப விசேஷம். இந்த மந்திரத்தை நீங்கள் இதை பார்த்து சொன்னாலும் பரவாயில்ல, இது எனக்கு தெரியும்னு ஆல்ரெடி சொன்னாலும் பரவாயில்ல. ஏன்னா இந்த மந்திரத்துக்கு ரொம்ப 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 சக்தி ஜாஸ்தி. உண்மையாகவே நீங்கள் வெளியில் போகும்போது ரொம்ப வேர்க்கிறது எனக்கு அப்படின்னு மனசில் ஒரு ஃபீலிங்கை வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்னேன்னாக்க சில்லுன்னு ஒரு காற்று வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நான் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். எல்லோரும் சொல்லுவா இது என்னமோ வளர்றதுன்னு சொன்னாலும் சொல்ல, பட் ஐ டோன்ட் மைண்ட். அது எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா உண்மையான நல்ல காரியங்கள் இதெல்லாம். ஸோ நம்பி நம்ம வேண்டின்றோன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு சொல்கிற நல்லது நடக்கும். அதனால் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சும்மா 5 லைன் தான் இருக்குது, இதை நீங்கள் சொல்லுங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில் சொன்ன அன்னைக்கு பிரதோஷத்தை அன்னைக்கு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அன்னைக்கே ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த பிரதோஷ காலத்தில் இந்த சிவனுடைய இந்த ருத்ர மந்திரத்திற்கு சக்தி ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இந்த ருத்ர மந்திரத்தை தயவு பண்ணி ஒரு நாளைக்கு ஒருக்கா சொன்னால் கூட போகும். இதை நீங்கள் சொல்லுங்கோ, ரொம்ப நன்னா இருப்பேன். அப்படி இல்லையே ஓம் நமச்சிவாயன்னு சொல்லுங்கோ, நன்னா இருப்பேன் நீங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர நமச்சிவாய.